உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அது பேர் பராபவ வருஷம் அப்படின்னு பேர். இப்போ நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு பேர் விஸ்வாவசு வருடம். பிறக்க போகிற தமிழ்நாண்டு பராபவ வருடம். அது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறக்கிறது. அன்னைக்கு சந்திர பகவான் கும்ப ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதே போல் ஆண்டு பிறக்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னமாக அமைகிறது. அன்னைக்கு என்ன திதின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை துவாதசி திதி பிறக்கிறது. இந்த புதிய பராபவ ஆண்டு பிறக்கப் போவதனால் நம்முடைய ராசிக்கு என்ன என்ன நன்மைகள் எல்லாம் நிகழப்போகிறது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ராசி பலன் விஷயத்தில் நான் சொல்ல போகிறேன். ஆக வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி காலையில் 8:33 பராபவ வருடம் பிறக்கிறது. இந்த பராபவ வருடத்துடைய கிரகநிலைகளை பார்த்தோம்னால் ரிஷப லக்னம், மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார். அந்த குரு பகவான் பராபவ வருடம் ஆரம்பித்து ஒரு மாதத்திலேயே கடகராசிக்கு பெயர்ச்சி அடைந்து விடுகிறார். சிம்மத்தில் கேது பகவான், அதை போல கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும், மீன ராசியிலே செவ்வாய் புதன் சனி என்ற கிரகங்கள், மேஷத்திலே சூரியன் சுக்கிரன். இதுதான் ஆண்டு பிறக்கிற போது, தமிழாண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த கிரகநிலைகளின் வாயிலாக உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிற பொதுவான பலன்களைத்தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். இந்த பலன்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இது எப்படி இருக்க போகுது, பராபவ வருஷம் என்ன நன்மைகளை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரமும் சந்திக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. பராபவ வருடத்துடைய பலன்களை பார்ப்போம். கடின உழைப்பும் நேர்மையான எண்ணமும் கொண்ட மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டிலே பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருட நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். பராபவ வருடம் யாருக்கு நன்மை தருகிறதோ இல்லையோ மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரப்போகுது. மகர ராசிக்காரர்களுடைய கிரகநிலைகளை பார்த்தீங்கன்னா, கடினமாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு வெற்றி மகுடம் சூடப்படாமல் ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு பாருங்க. அந்த சூழ்நிலையில குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்களை பார்க்க போறார். மிகப்பெரிய வளர்ச்சி. வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி அப்படின்னு பாரதியார் பாடினார். நல்ல ஆற்றல்கள் உங்களுக்கு இருக்கு, நல்ல திறமை இருக்கு, நல்லா உழைக்கிறீங்க. ஆனால் பெரிய வெற்றி உங்களுக்கு வரலை. ஏனோ தடை தாமதம். அதுவும் 7.5 சனி நடந்து உங்களை பாடா படுத்திருச்சு. இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய நேரடியான 7ஆம் பார்வை உங்கள் மேலே பதியுது பாருங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காத்திருக்குங்க. நல்ல பயணங்கள் அமையும். ஒரு பிஸ்னஸ் சம்பந்தமான பயணம் மேற்கொள்ள நினைச்சிங்கன்னா பயணங்கள் அமையும், நல்ல ஆர்டர்கள் குவியும். கல்வி சம்பந்தமான பயணம் அமையும், உங்கள் வாழ்க்கை நல்ல செட்டில் ஆகும். திருமணத்திற்கான முயற்சி பண்ணினா உங்கள் திருமண விஷயம் கைகூடும். என்ன தடை இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் திருமண விஷயம் கைகூடும். அதே போல் கல்யாணமெல்லாம் ஆயிடுச்சுங்க, குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். வாழ்க்கையில் என்ன ஒரு சிக்கல் இருந்தாலும் சிக்கல் தீர வெல் விஷர்ஸுடைய அட்வைஸ் கிடைக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல மனைவி, நல்ல குடும்பம், தெய்வீகம் நகை வருங்க. அப்படி ரொம்ப தெய்வீகமான சூழ்நிலை. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, விஐபிகளுடைய தொடர்பு, பணம் படைத்தவர்களின் தொடர்பு எல்லாம் இருக்கும். நீங்கள் நல்ல திறமசாலி, கையில் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறீங்க, அந்த ப்ராஜெக்டை செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நல்ல காசு பணம் படைச்ச ஒருத்தருடைய துணை இருந்தால் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடலாம்.
யாராவது காசு பணம் படைச்சவங்க உதவி செய்வாங்களான்னு பார்த்தா இப்போ உதவி செய்வாங்க, நல்ல உதவி கிடைக்கும், நல்ல புகழ் பெறுவீங்க. அலுவலகத்தில் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க, ரெகக்னிஷனே கிடைக்கலன்னு நினைப்பீங்க. இப்போ உயரதிகாரியுடைய கண்ணுக்கு, உங்களுடைய மேனேஜர் கண்ணுக்கு, உங்களுடைய முதலாளி கண்ணுக்கு நீங்கள் தென்படுவீங்க. உங்கள் உழைப்பு அழகாக கவனிப்பார். இவ்வளவு உழைக்கக்கூடிய ஆளை விட்டுறக்கூடாதுன்னு உங்களை உயர்த்திடுவார் வாழ்க்கையில். அப்படி நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். நல்ல பொசிஷன் வரப்போகுது, நல்ல பதவி வரப்போகுது, நல்ல சம்பளம் கூட போகுது. எவ்வளோ பெரிய யோகம் காத்திருக்கு பாருங்க மகர ராசிக்காரங்களுக்கு. 2ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் உட்காந்துட்டாங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய பேசுவீங்க, பேச்சு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 7 சந்திரன் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காருன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழியாக வருமானம் அதுவும் நல்லா வந்து சேரும். ராசிக்கு அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்துல உங்கள் லாபாதிபதியோடு சேர்ந்தது பெரிய யோகம். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். தொழில் ரீதியான ஒரு முயற்சி, புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறீங்களா, சக்ஸஸ் ஆயிரும். நல்ல பணியாளர்களே எனக்கு இல்லைங்க, நல்ல வேலை செய்யக்கூடியவங்க வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கம்பெனிக்கு நல்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க கிடைப்பாங்க. அனுகூல ஸ்தானத்தில் சனி பகவான் உட்காந்துக்கிட்டு எடுக்கிற முயற்சியெல்லாம் அனுகூலம், வேலையில் அனுகூலம். அனுகூலம்னா என்னங்க, நல்ல வேலை கிடைக்கிற அமைப்பு, வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிற அமைப்பு, ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் உங்களுக்கு நல்ல நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பு, இப்படி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையுதுன்னா வேற என்னங்க வேணும்? அப்படி ஒரு சாதகமான சூழ்நிலை மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. 4ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் உட்காந்துட்டாங்க பாருங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் புதுசாக கார் வாங்குகிற யோகம் உங்களுக்கு வருதுங்க. ரொம்ப அருமையான இருக்குங்க அந்த அமைப்பு. நல்ல கார் வாங்குறது, திருமண விஷயம் கூடி வருவது, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவது, புதிய எலக்ட்ரிக் பொருட்கள் வாங்குவது, எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவது அப்படின்னு பெரிய வளர்ச்சி வருதுங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் சனி புதன் சேர்ந்துருக்கிறதுனால டபுள் டாக்குமெண்ட் விஷயத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குங்க. சொத்து விஷயத்தில் எந்த இடத்துல நீங்கள் சொத்து வாங்கினாலும் நீங்கள் பேரண்ட் டாக்குமெண்ட்டை முழுமையாக பின்பற்றாமல், சொத்து முழுசாக அலசி ஆராயாமல், லீகல் வெரிஃபிகேஷனுக்குள்ளே போகாமல் சொத்து வாங்கிடாதீங்க. சொத்தினால் பிரச்சனை. வாங்கின பிறகு வில்லங்க நிலத்தை வாங்கிட்டோம், இல்லை பேரண்ட் டாக்குமெண்ட் சரியில்லை அப்படிங்கிற சிக்கல்லாம் வந்துடும். அதனால் கவனமாக நீங்கள் பார்த்து சொத்து வாங்கிக்கிறது தாங்க நல்லது. இளைய சகோதரனோடு சொத்து சம்பந்தமாக சிலருக்கு பிரச்சனைகள் வரலாங்க, அந்த அமைப்பு இருக்குது. பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய அமைப்பும் சிலருக்கு ஏற்படுங்க. ரியல் எஸ்டேட் துறையை சேர்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி வருங்க. அப்போ நீங்கள் பண்ணுற முயற்சியெல்லாம் வெற்றி பெறுகிறது, குடும்பத்தில் நிம்மதி பிறக்குது, நல்ல தன வருமானம் கூடுது, பிள்ளைகளுக்கு சுப செய்திகள் கூடி வருது அப்படின்னு ஆனந்தமான காலங்க. மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய நல்ல நேரங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு போகணுங்க. திருநள்ளாறில் பிராணாம்பிகை சமேத தர்ப்ப ஆரண்யேஸ்வரர் அனுக்கிரகம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. பிராணாம்பிகை சமேத தர்ப்ப ஆரண்யேஸ்வரரை வழிபடுங்க. வழிபட்டு அங்கே நடக்கக்கூடிய மரகத லிங்கத்துடைய பூஜைகளை கலந்துக்கிட்டு பிரசாத பால் கிடைக்கும் பாருங்க, அதை வாங்கி சாப்பிடுங்க. அந்த சந்தனத்தை வாங்கி வீட்டுக்கு கொண்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய காலங்க. மகிழ்ச்சியாக வாழுங்க. அப்போ இந்த பராபவ வருஷத்தில் என்ன பலன்கள் நம்ம ராசிக்கு நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். உலக அளவில் என்ன நடக்க போகுதுன்னா, பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே, அதாவது 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்கள் பார்த்தீங்கன்னாலே, இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள், அதே மாதிரி அரசியலிலே மிகப்பெரிய மாற்றங்கள், எதிர்கட்சிகளுடைய கூட்டணி வலுவாக அமைவது, தேர்தலுக்கு பிறகும் கூட பல கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாமா என்ற சிந்தனையில் வருவது, இதெல்லாமே இந்த பராபவ வருஷத்தில் நடக்கப் போகுது. பராபவ வருஷம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். உலக அளவில் அணு ஆயுதங்கள் அதிகம் பயன்படுத்தி போர்கள் நடக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் மிகப்பெரிய உதவியை செய்யும். இந்த ஆண்டு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கும். உலக அளவிலேயே பணத்தட்டுப்பாடு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும்.
தமிழகத்துடைய தென்பகுதி, கேரளா போன்ற பகுதிகளெல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான உறவு ஏற்படும். இப்படிலாம் பல நல்ல விஷயங்கள் இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது. அதிக பூகம்பம், இயற்கை சீற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அது மாதிரி விவசாயம் செழிப்பாக இருப்பதற்குரிய வழிமுறைகள் பிறக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். புதிய நோய்கள் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பராபவ வருஷத்தில் புதிய நோய்கள் பிறக்கும். பராபவ வருஷத்தில் நமக்கு பெரிய வெற்றிகள் வேணும்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும்? எனக்கு எந்த சங்கடமுமே வரக்கூடாது சார், நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் மேல்மலையின் சென்று அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவது, ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு வேண்டக்கூடியவர்கள், குடும்பத்தில் திருமணம் வேண்டக்கூடியவர்கள், நல்ல தொழில் வளம் வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். அவர்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுகிற போது அந்த வெற்றி வாய்ப்புகள் அவர்களுக்கு கூடி வருகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்துச்சு வச்சுக்கிறீங்களேன், நம்ம பிறந்த போது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கு பாருங்க, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். என்ன திசாபுத்தி நடக்குதோ அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தின்படியான பலன்களை எங்கள்கிட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோப வந்து ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய பங்களிப்பு இருப்பதற்கு உதவுங்கள்.